இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய லேட்டஸ்ட்டு வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பாடத்துக்கு போகலாம். இன்றைய பாடத்தில் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். முதலாவதாக சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் ஐ மற்றும் வி இந்த இரண்டு ப்ரொனவுன்களுக்கும் ஷல் பி அப்படி இல்லை வில் பி ப்ளஸ் வர்போன் ஐஎன்ஜியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது விதி. மீதம் இருக்கக்கூடிய ப்ரொனவுன்கள் மற்ற நவுன்களுக்கு வில் பி ப்ளஸ் வர்போன் ஐஎன்ஜியை பயன்படுத்தணுங்கிறதும் விதி. இங்கே ஐக்கு விக்கும் ஏன் ஷல் பி அப்படி இல்லைனா வில் பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய கிராமர் முறைப்படி ஐக்கும் விக்கும் ஷல்லையும் மீதம் இருக்கக்கூடிய நவுன் ப்ரொனவுன்களுக்கு வில்லையும் பயன்படுத்தணுங்கிறது விதி. பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் இங்கிலீஷில் ஷெல்லை வந்து சாதாரண வாக்கியங்களில் பயன்படுத்துறதுங்கிறது குறைஞ்சி போய் அதற்கு பதிலாக வில்லையே பயன்படுத்துகிறத உலகம் முழுதும் பார்க்க முடியுது. ஷெல்லுங்கிறது கேள்வி வாக்கியங்களில் மாத்திரமே பயன்படுத்தப்படுது. அதுவும் குறிப்பாக ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸில் மாத்திரமே பயன்படுத்தப்படுது. வேறு எந்த ஃபியூச்சர் டென்ஸ்லையும் பயன்படுத்தப்படலை. அந்த காரணத்தினால தான் இங்கே ஷெல் பி அப்படின்னா வில் பி அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லா ப்ரொனவுன் நவுன்களுக்கும் வில் பியே யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம். அதனால் எந்த தப்பும் கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கோசரம் தான் நான் இங்கே ஷெல் பியையும் சேர்த்து பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஆக்ஷன் ரன்னிங்கில் இருக்கும் அப்படிங்கக்குள்ள இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம பயன்படுத்துவோம் அதை தெரிவிக்கிறதுக்கு. உதாரணத்துக்கு, ஐ வில் பி லேர்னிங் இங்கிலீஷ் அட் திஸ் டைம் டுமாரோ. நான் நாளை இந்த நேரத்தில் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருப்பேன் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். நாளைக்கு எனக்கு இங்கிலீஷ் கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியுது. நாளைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இருக்குது, அட்டன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது முன்னாடியே தெரியுது. அதை தான் நான் இங்கே தெரிவிக்கிறேன். ஐ வில் பி லேர்னிங் இங்கிலீஷ் அட் திஸ் டைம் டுமாரோ. நான் நாளை இந்த நேரத்தில் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருப்பேன் அப்படிங்கிறது. அடுத்ததாக இன்னொரு உதாரணம், யூ வில் பி ரைட்டிங் எக்ஸாம் அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் மண்டே. அடுத்த திங்கள் அன்று இந்த நேரத்தில் நீங்கள் பரீட்சை எழுதி கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். அது அடுத்த திங்கட்கிழமை உங்களுக்கு பரீட்சை இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. அதை வந்து நான் வந்து தெரிவிக்கிறேன். யூ வில் பி ரைட்டிங் எக்ஸாம் அட் திஸ் டைம். இந்த நேரத்தில் இருக்குங்கிறது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் பரீட்சை எழுதி கொண்டிருப்பீங்க. அடுத்த திங்கள் அன்று இந்த நேரத்தில் நீங்கள் பரீட்சை எழுதி கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறேன். இந்த இரண்டு வாக்கியங்களும் ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் டயத்தில் ஒரு ஆக்ஷன் ரன்னிங்கில் இருக்கும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகின்றன. இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம லிங்க்டு ஆக்ஷன்ஸுகளுக்கும் பயன்படுத்துவோம். அது என்ன லிங்க்டு ஆக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய இரண்டு செயல்கள் ஒரே நேரத்தில் நடக்கக்குள்ள அந்த இரண்டு செயல்களையும் குறிப்பிடறதுக்கு இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுங்கிறது பயன்படுத்தப்படுது. அப்படி இரண்டு செயல்கள் நடக்கக்குள்ள முதலாவதாக நடக்கக்கூடிய செயலுக்கு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸையும் இரண்டாவதாக நடக்கக்கூடிய செயல்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸையும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது விதி. இப்போ இந்த வாக்கியத்தை கவனிங்க. ஐ வில் பி ஸ்லீப்பிங் வென் யூ கம் ஹியர். நீங்கள் இங்கு வரும்பொழுது நான் தூங்கி கொண்டிருப்பேன் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இப்போ யாராச்சும் வராங்க, அன்டயத்தில் வராங்க, அந்த டயத்துக்குலாம் நான் தூங்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். அது அவங்க வர்றது ஒரு ஆக்ஷனு, நம்ம தூங்குறது இன்னொரு ஆக்ஷன். அதாவது ஃபஸ்ட்டு நான் தூங்கிட்டு இருப்பேன், ஐ வில் பி ஸ்லீப்பிங், இது ஃபஸ்ட் ஆக்ஷன். அதுக்கப்புறம் தான் அவங்க வர போகிறாங்க, அது ரெண்டாவது ஆக்ஷன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஆக்ஷனுக்கு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸாக பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கடுத்தது யூ கம், நீங்கள் வர்றது வந்து இரண்டாவது ஆக்ஷன். யூ கம் ஹியர், வென் யூ கம் ஹியர், நீங்கள் இங்கு வரும்பொழுது நான் தூங்கி கொண்டிருப்பேன் அப்படிங்கிறது. நீங்கள் வர்றது ரெண்டாவது ஆக்ஷனாக இருக்கிறதுனால அதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த இரண்டு ஆக்ஷன்களையும் வென்னுங்கிற கன்ஜெக்ஷன் கொண்டு இணைச்சிருக்கேன். இப்போ இன்னொரு உதாரணம், த மூவி வில் பி ரன்னிங் வென் வி கோ தேர். ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நம்ம போகிற நேரத்துக்கெல்லாம் படம் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே படம் வந்து முன்னாடியே ஆரம்பிச்சிடும், அது ஃபஸ்ட் ஆக்ஷன். த மூவி வில் பி ரன்னிங். நம்ம போகிறது செகண்ட் ஆக்ஷன், அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் குறிப்பிடப்பட்டிருக்கு. த மூவி வில் பி ரன்னிங் வென் வி கோ தேர். நாம் அங்கு செல்லும் பொழுது படம் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அடுத்ததாக ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் கேள்வி வாக்கியங்களை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதற்கு உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸ் எடுத்துப்போம். யூ வில் பி ரைட்டிங் எக்ஸாம் அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் மண்டே. அடுத்த திங்களன்று இந்த நேரத்தில் நீங்கள் பரீட்சை எழுதி கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இப்போ இந்த சென்டென்ஸ்லேருந்து கேள்வி வாக்கியத்தை அமைக்க போகிறோம்.
ஒரு சென்டென்ஸ்லேருந்து கேள்வி வாக்கியத்தை அமைக்கணும்னா அந்த சென்டென்ஸோட முதல் வார்த்தையும் இரண்டாவது வார்த்தையையும் இடமாற்றம் பண்ணணும். அதாவது முதல் வார்த்தை இருக்கக்கூடிய இடத்துக்கு இரண்டாவது வார்த்தையையும் இரண்டாவது வார்த்தை இருக்கக்கூடிய இடத்துக்கு முதல் வார்த்தையும் கொண்டு போகணும். இப்போ இந்த சென்டென்ஸில் யூங்கிறது முதல் வார்த்தை, இரண்டாவது வார்த்தை வில். இப்போ யூ இடத்துக்கு வில்லை கொண்டு வந்தோம், வில் இடத்துக்கு யூவை கொண்டு போயிட்டோம். வில் யூ பி ரைட்டிங் எக்ஸாம் அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் மண்டே? அடுத்த திங்கட்கிழமை இந்த நேரத்தில் நீங்கள் தேர்வு எழுதி கொண்டிருப்பீர்களா அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இது எஸ்ஆர்னோ கொஷின் சொல்லி அழைக்கப்படுது. ஏன்னா இதுக்கு உண்டான பதிலுங்கிறது எஸ் அப்படி இல்லைனா நோ அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த காரணத்தினால இந்த வகை வாக்கியங்களை நம்ம எஸ்ஆர்னோ கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இந்த கேள்வி வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வில்லுக்கு அப்புறம் தான் யூவை கொண்டு போடணும், வில்விக்கு அப்புறம் யூவை கொண்டு போயிடக்கூடாது. ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். வில்லுங்கிறது ஒரு தனி வரவு, பீங்கிறது ஒரு தனி வரவு, ரைட்டிங்கிறது ஒரு தனி வரவு. அதனால் நான் சொன்னது என்ன, முதல் வார்த்தை இரண்டாவது வார்த்தை, இரண்டாவது வார்த்தை என்ன வில்லுங்கிற வரவு. ஸோ இந்த இரண்டை தான் நீங்கள் இடமாற்றம் பண்ணணும். இன்னொரு கேள்வி வாக்கியம், இது WH கொஷின். WH கொஷின் அப்படிங்கிறது என்னன்னாக்கா WH வார்த்தைகளோடு ஆரம்பிக்கக்கூடிய கேள்வி வாக்கியங்கள் அனைத்தும் WH கொஷின்ஸ்னு அழைக்கப்படுகின்றன. அது என்ன WH வார்த்தைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வென், வேர், விச், ஒய், ஹூ, ஹவு, ஹவு லாங், ஹவு மணி, ஹவு ஃபார், இந்தமாரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் WH வார்த்தைகள்னு அழைக்கப்படுகின்றன. என்ன காரணம்னா இந்த வார்த்தைகள் ஒன்று டபிள்யூவில் ஆரம்பிக்கும், அப்படி இல்லைனா ஹெச்சில் ஆரம்பிக்கும். இந்த காரணத்தினால இவை WH வார்த்தைகள்னு அழைக்கப்படுகின்றன. இப்போ WH வாக்கியம் அமைக்கலாம். WH வாக்கியத்தை எஸ்ஆர்னோ கொஷின்லேருந்து WH வாக்கியம் அமைக்கிறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் WH வார்த்தையை எஸ்ஆர்னோ கொஷின் ஸ்ட்ரக்சரோட முன்னாடி வச்சுட்டிங்கன்னா போதும். இப்போ வில் யூ பி ரைட்டிங் எக்ஸாம் அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் மண்டேங்கிறது எஸ்ஆர்னோ கொஷின் இருக்குது இல்லையா. இப்போ வென்னை முன்னாடி ஆட் பண்ணுறோம். வென் வில் யூ பி ரைட்டிங் எக்ஸாம் அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் மண்டேங்கிறது ஆன்சராக இருக்கிறனால அதை நம்ம இங்கே பயன்படுத்தக்கூடாது. வென் வில் யூ பி ரைட்டிங் எக்ஸாம், இதுக்கு உண்டான பதில் அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் மண்டே அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இன்னொரு கேள்வி வாக்கியம் பார்க்கலாம். முதல் இதற்குண்டான உதாரணம், ஹீ வில் பி ஸ்லீப்பிங் வென் யூ கோ தேர், நீங்கள் அங்கு செல்லும் பொழுது அவர் தூங்கி கொண்டிருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இப்போ இதில் இந்த கேள்வி வாக்கியம் அமைக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் இரண்டு வார்த்தைகள் இடம் மாத்திரம். வில் ஹீ பி ஸ்லீப்பிங் வென் யூ கோ தேர், நீங்கள் அங்கு செல்லும்போது அவர் தூங்கி கொண்டிருப்பாரா அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அதற்கு அடுத்ததாக WH வார்த்தை. WH வார்த்தை இங்கே வந்து ஹூவை யூஸ் பண்ணுறோம். ஹூ வில் பி ஸ்லீப்பிங் வென் யூ கோ தேர், இங்கே பதில் ஹீயாக இருக்கிறதுனால அந்த ஹீயை எடுத்துடுறோம். ஹூ வில் பி ஸ்லீப்பிங் வென் யூ கோ தேர், என்ன பதில் ஹீங்கிறது, ஹீ வில் பி ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது பதில். ஸோ இந்த வகையில் தான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் கேள்வி வாக்கியங்களை அமைக்கணும்.